பிடி சார். பிடி சாருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பிடி சாருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத படங்க. பிடி சார்ன்ற பேருக்கும் இந்த படம் கதைக்கும் எதுக்கு வேஸ்ட் அது? அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி ஒரு அவேர்னஸ் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மைனஸ் பாயிண்ட். ப்ளஸ்ஸுக்குள்ளே வர டேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை கரெக்டான டைமில் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் ஆல்ரெடி பார்த்து நெஞ்ச மூட்டு நேர்மை உண்டுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இல்லையா? அதுவும் பார்த்தா ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ தான். ஒரு பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை நடக்கும் போது நீ உள்ளே வந்து தட்டி கேட்கணும், முன்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, வீடியோ மட்டும் எடுக்கக்கூடாது, சோஷியல் மீடியாவில் போட்டு லைக்குக்காக அந்த வீடியோவை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் படம் அவர் எடுத்திருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஒரு ஸ்ரீமதின்ற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை வந்து ஒரு பக்காவாக வந்து ஒரு ஷூட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பக்காவாக எடுத்துக்கிறாங்க. அதாவது நடந்த கதையை வந்து எப்படி எடுக்குமோ அப்படி கரெக்டாக எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பேரல் கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேன், கிளைமேக்ஸு உங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஆட வைக்க முடியாது. தரமான சம்பவம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஆதியோட ரெகுலரான ஆக்டிங் இருக்கா இல்லை புதுசாக இருக்கா அந்த படம்? ரொம்ப புதுசாக இருக்கும். ஆதினா ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ண மாதிரி, இது பிடி சார்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபன் பார்ட்டும் இருக்கும், சீரியஸான பார்ட்டும் இருக்கும். ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக பாருங்க. எதை பற்றி படம் பேச வந்திருக்காங்க? இது ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ், அதை நான் சொல்ல வேணாம். நீங்கள் போய் ஃபேமிலியாக பாருங்க, உங்களுக்கு அது பிடிக்கும். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நீங்கள் அதை போய் பாருங்க, உங்களுக்கு அந்த ட்விஸ்டோடையமாக பார்த்தா தான் உங்களுக்கு அது பிடிக்கும். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் தான், ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. பிரபு சாராக இருக்கட்டும், தியாகராஜன் சார், எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ரோல் தான். இது இவங்க கம்மி அவங்க கம்மி அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஸ்பேஸ் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். 10க்கு நாட் 10. சோஷியல் கண்டென்ட் தான் மூவி. ஸோ இன்னும் எல்லா கேர்ள்ஸும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அந்தமாரி கேர்ள்ஸுக்கு தான் நிறைய இந்தமாரி நடக்கும் வெளியே அந்தமாரி. ஸோ அவங்களாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் இது. எதுவும் நடந்தாலும், எந்த விஷயம் நடந்தாலும் வெளியே சொல்லணும், நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிடக்கூடாது. அதனால் வர பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கான கான்செப்ட் ஃபுல்லாக இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதிக்கு அந்த சம்பவம் எப்படி நினச்சோ அதேமாதிரி தான் அதை வச்சு பேஸ் பண்ணி படம் எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. இந்த ஜென்ரேஷனில் தேவையான படம் எல்லாருக்கும் வந்து நம்ம கூட இருக்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த கான்செப்டில் எல்லாம் எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தான். இப்போ என்னென்ன நடக்குதோ மொத்தத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? படத்தில் வந்து இப்போ என்னென்ன நடக்குதோ அந்த ரியல் பேஸ்டு கான்செப்ட் வந்து அவர் வந்து எடுத்துப்பா போய் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர், இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து பயந்து ஒரு சாவரத்துன்னு வந்து முடிவு எடுக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. இப்போ ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு அன்வேலியபிள் சம்பவம் நினச்சில்ல, அதை வச்சு இப்போ கான்செப்ட் எடுத்துருக்காங்க. மூவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இப்போ இதுக்கு ஜென்ரேஷனில் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கண்ணா. இப்போ அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியோ ஒரு கல்ச்சர் வச்சு இந்த மூவி எப்படி நடிச்சிருக்கு? இந்த மூவி வந்து இப்போ ஜென்ரேஷன் ரொம்ப தேவையான மூவி. அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காருக்கு. ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் அவருக்கு. நல்லா எடுத்துருக்காரு, சூப்பராக. மியூசிக்ஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மூவி தரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். வந்து என்னன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, போர் அடிக்கலாம் இல்லை. தேவையான கான்செப்ட். எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா சூப்பராக. அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி இப்போ லேடிஸ்லாம் இருக்காங்க. லேடிஸ் வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய படம். அந்த மாதிரி வந்து குழந்தைங்க, இந்த மெச்சூரான லேடிஸு, குழந்தைங்களுக்கு தேவையான படம் தான். அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். மியூசிக் நல்லா தான் இருக்குண்ணா. ரேட்டிங்ஸ் வந்து 10 out of 10 கொடுப்பேன் நான். ஏன்னா இந்த இன்சிடென்ட் பற்றி நடந்ததே பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது படம், சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருக்குது. ஆதினா ட்ரூலி கம்பேக்கு, நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் அதே ஃப்ளோவில் நடிச்சிருக்காரு. ஆக்டிங் இன்னும் சூப்பராக இருக்குண்ணா அந்த படத்தில். ரொம்ப மெசேஜும் சூப்பராக இருக்கிறதுனால நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. கான்செப்ட் வந்து அதான் அந்த ஹராஸ்மெண்ட் வச்சு எடுத்திருக்காங்கண்ணா. இந்த கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் அதை வச்சு எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. உண்மையாகவே ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம்ண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. குழந்தைங்க மஸ்ட்டாகவே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யூ சர்டிஃபிகேட் தான். மியூசிக் சூப்பர் பண்ணியிருக்காருண்ணா. RR தான் ஃபுல்லாகவே. பாட்டு வந்து ஒரு 2 பாட்டு தான், மற்றபடி எக்ஸ்ட்ரா ஒரு சாங் இருக்குது படத்தில். எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டர்வல் பிளாக் சூப்பராகவே இருக்குண்ணா, மாசாக இருக்குது. படம் லேக்லாம் இல்லை ப்ரோ, தேவையான இதுதான் வச்சுருக்கிறாங்க, சீன்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களே தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு ஓரளவு தேவையான போர்ஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க, படத்துக்குள்ளே வந்துட்டாங்க சீக்கிரமாகவே. சூப்பராக இருக்குண்ணா. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. சாங் 2 பாட்டு தான் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக எடுத்திருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் கலர்ஃபுல்லாக இருக்குது,
செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் நல்லா கம்யூனிகேட் ஆயிருக்கு எல்லாருக்குமே. சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாக ஆனால் ஆதினா வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் தான் ரொம்ப படம் பண்ணுவாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் பண்ணுவார், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் வீரன். ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மூவியாக அது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் சொல்ல வந்த விஷயமும் நல்லா இருந்தது, அவர் சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நிறைய விஷயத்துக்கு வந்து இங்கே உண்மை கிடைக்காம இருக்கும். ஸோ அது எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை போனவங்களே வந்து சொன்னால் தான் நடக்கும்ன்றவாங்க. ஸோ இந்த படத்தில் அதை வந்து காமிச்சிருந்தாங்க. இறந்து போனவங்களே கொண்டு இது ஸ்பாயில் யாரும் பார்க்காதீங்க, படத்தை பார்க்கும்போது இது போட வேண்டாம் தம்ப்நெயில்ஸில் போட்டுருங்க சார். கண்டிப்பாக செத்து போனவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. செத்து போனவங்களே வந்து சொன்னால் தான் நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக அது கம்பேக் சார். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன். ஸோ வீரனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அது அவருக்கு. ஏன்னா வீரன் பவரை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நட்பை துணை அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணியிருந்தார். பிடி சாராக பண்ணியிருந்தார். மேபி டேரக்டர் தான் கேட்கணும், அது ஏன் பிடி சார் வச்சிருந்தாரு. மேபி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாக இருக்கணுன்றதுனால இந்த கனெக்ட் இருக்கனால பிடி சார் வச்சிருக்கோம். சரி சார். ஹீரோயின் அவங்க ஆக்டிங் நல்லா தான் சார் இருந்தது. எப்படி ஒரு சப்போர்ட்டாக ஹீரோக்கு இருக்கணுன்ற மாதிரி அவங்க நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து பார்க்கணும். அவங்க ஆக்டிங் நல்லா தான் சார் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேஷுவலாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ 30 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு ஆர்டினரி பர்சனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து அவன் போய் தட்டி கேட்கணும்னு நினச்சி போய் கேட்குற விஷயம் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்களோ அதே இதோட தான் செகண்ட் ஹாஃப் தொடங்குச்சு. முடிகிற வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனல் சீன் சார். அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே, இதெல்லாம் நீ கேட்பீங்க தான் ஸ்டார்ட்டே சொல்லிட்டேன். எல்லாருமே செத்து போனவங்க வந்தால் தான் அதை சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபைனல் சீனில் அந்த மாதிரி பண்ணி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ இது படம் பார்க்குறதுக்கு முன் இது யாரும் பார்க்க வேண்டாம், பார்த்ததுக்கு பின் பாருங்கள். அந்த விஷயம் நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ 3 சாங் இருந்தது. 3 சாங்குமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங்குக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி அதை வந்து பீட் பண்ணிருச்சு. ஸ்டோரி நல்லா இருந்தது, சாங்குமே நல்லா இருந்தது. பட் யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் நார்மலாக இருந்தது.